காசிமேடு மீன் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இதுதான் வஞ்சரமாடா? வஞ்சரம் இது ப்ரோ கட் பண்ணா உள்ள ரவுண்ட் கம்மி ரேட் தான், சீப் அண்ட் பெஸ்ட். நீ எவ்வளவு கேக்குறீங்க கேட்கலாம், தப்பு இல்லை சார். நீ சொல்லு, நான் எவ்வளவு கேக்குறேன் அவ்வளவு தரேனா? சூர்யா அவர்கள் மீன் வாங்குகிறார். ஆமா, முதல் வாட்டி வரலனா? ஆமா. அப்ப கேட்டத கொடுக்கணும்ல. சூப்பர். எவ்வளவு சூர்யா எவ்வளவு வாங்குறீங்க? எவ்வளவு ஒரு மீன் எவ்வளவுனா? 2000 கொடுங்க சார். சரிண்ணா, 2 மீன் 4000 ரூபாய்ண்ணா. ஓகே, थैंक यू. காசு சார். ஓகே. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு மீன் இருக்காங்க. ஓகேன்றாரு. அண்ணா நல்லா சூப்பரா நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு சார். மசாலா போட்டு நல்லா அந்த மாதிரி கட் பண்ணி கொடுக்கலாம். டைகர் பான். டைகர். டான்ஸ் ஆடினே ஆமா, இருக்கு. நம்ம கை கட்டலாம். எந்த பாட்டுக்கு இது ஆடுது? நீதான் கடலோர பாட்டுக்கு. கடலோரம் வாங்கிய காட்டு. சூப்பர்ண்ணா. ட்ரால்ஸ், டாக்கிங் அபவுட் ட்ரால்ஸ் சூர்யா இல்லையா? சின்ன வயசுல நம்ம வந்து உள்ள வரும்போதும் சரி, அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்த அப்புறம் நம்மளுக்கு ட்ரால் ஒரு விஷயங்கள் பண்ண அப்புறம் வந்து ட்ரால்ஸ் வர்றது வேற. ஸ்டார்டிங் நம்ம ஒன்று எடுத்து வைக்கிறோம், நம்ம யதார்த்தமாக ஒன்று பேசுறது, நம்ம மனசில் இருக்கிறது ஒன்று பேசுறது, யாரும் சொல்லி கொடுத்து பேசல இல்லையா? அது பார்க்கும்போதே நல்லாவே தெரியுது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ட்ரால்ஸ் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஹவ் வாஸ் இட்? அந்த இதுலேயும் சரி, ட்ரால்ஸ் தாண்டி அது கான்ட்ரவர்சின்னு சொல்லலாம் சின்னதா. ஃபர்ஸ்ட் ரொம்ப ஒரு மாதிரி பங்குன்னு இருந்துச்சு, ஏன்னா அது டக்குன்னு போயிட்டு கடல்ல தள்ளி விட்ட மாதிரி இருந்துச்சு. பட் தென் அது கொஞ்சம் கொஞ்சமாக பழக நம்ம மேலேயும் தப்பு இருந்திருக்கு, நம்ம எந்த விதத்தில் சொன்னோன்னு ஒன்று இருக்குது, அது தப்பாக புரிஞ்சிருக்கலாம். டேஸ் பாஸ்னா கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிடுச்சு. ஓகே, என்ன மாதிரி பேசணும், என்ன மாதிரி பேசக்கூடாது, எப்படி பேசினா ஏதாவது ஒன்று இருக்க தான் போகுது. சச் a sweet boy. நான் தான் பக்கத்துல இருந்தேன். எனக்கு நான் உட்கார்ந்து இருக்கும்போது ஃபர்ஸ்ட் சொன்ன ட்ரிப் அது நான் தான். எனக்கு ஒரு சில ஷாக் என்னடா, பட் அவன் இன்டென்ஷன் அது கிடையாது. பேச வந்தது வேற விஷயம். மேபி வெளிப்படுத்துற விதமோ அது ப்ரொஜெக்ட் ஆனதோ ஏதோ ஆயிருக்கு. மெயினாக என்ன ப்ரொஜெக்ட் பண்ண வந்திருக்காரு அப்படின்னா, அதுதான் நானாக தான் வரேன் இந்த இண்டஸ்ட்ரியில், எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் தான் ப்ரொஜெக்ட். ஒரு எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து இஃப் ஐம் நாட் ராங், மேபி அந்த மீடியா முன்னாடியோ பப்ளிக்கிட்டேயோ வந்து எங்கள் அப்பாவும் இருக்காருன்னு எனக்கு வந்து ஒரு விஷயம் பண்ணாதீங்க, நானும் முத வரேன், அவர் வேறு நான் வேறு தான், எனக்கு உங்களோட ஆதரவு வேணும்னு இப்படி கூட கேட்க வந்திருக்கலான்னு தான் நான் எடுத்துக்கிட்டேன். லைக் அது இருக்கும் இல்லையா ஜென்ரலாக. 100% நான் என்ன துறையில் எங்கள் அப்பாவோட வேலையே வந்தால் கூட, பட் நான் அதில் ஒரு என்னோட தனித்துவம்னு வேணும் இல்லையா, அந்த தனித்துவத்தை சொல்ல வந்தாருன்னு நான் நினச்சிக்கிறேன். இல்லைப்பா, ஆனால் அது ஸ்டார்டிங்லேயே நடந்தது ரொம்ப நல்ல விஷயமா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆஃப்டர் டே கொஞ்ச நாள் கழிச்சு அது நடந்ததுன்னா என்ன பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியாது, பயம் வந்திருக்கும். இவ்வளோ பெரிய ஸ்டாரோட பையனா இருக்கிறது வந்துட்டு how was it? One, it is very proud. ரொம்ப சந்தோஷப்படுவேன். In other side, நம்ம போய் இந்த மாதிரி இன்னாரோட பையன் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி அவர் பேர் கெட்டுருமோன்ற பயத்திலே அதை சொல்லாமல் இருப்போம்.